அவருடைய பிள்ளைகளோடு கூட இப்படி ஆன்லைன் மீட்டிங்ல சந்திக்கிறதுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற நல்ல பிதா. நாம் அவரை தொழுது கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பழைய உடன்படிக்கையில் கடைசி புஸ்தகத்துல மல்கியா புஸ்தகத்துல மல்கியா புஸ்தகத்தை நாம் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுல மல்கியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை இஸ்ரவேலர்களுக்கு சொல்வார். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, எனக்குரிய பயம் எங்கே அப்படின்பார். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தேவனை, கர்த்தரை அவர்கள் பிதாவாக அவர்கள் பார்க்க முடியல. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் திரைச்சீலைக்கு பின்னாக இருந்ததான பிதாவை அவர்கள் பிதாவாக அவர்கள் கண்டுகொள்ள முடியல. ஏற்ற காலத்திலே பரலோகத்திலிருந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து திரைச்சீலைக்கு பின்னால இருந்ததான தேவனை தம்முடைய பிதாவாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிற வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு அவர் பிதாவாக பார்க்க முடியல. ஆனாலும் பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாடு புஸ்தகங்களில் 1-2 இடங்களில் பிதா அப்படிங்கிறத நான் 1-2 இடங்களில் நான் வாசிக்கிறோம். அதுல ஒரு இடம் தான் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே அப்படிங்கிறது. அதே இப்பொழுது நாம் புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்துல ஒரு தடவை இல்லை அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்பாரானால் நம்மிடத்தில் இந்த நாட்களில் நான் பிதாவானால் அப்படின்னு ஆண்டவர் கேட்கறதுக்கு நிறைய கேட்டுக்கொண்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், மலைப்பிரசங்கத்துல மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களுக்குள்ளாகவே குமாரன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக பிதாவை 17 times 17 தடவை மென்ஷன் பண்ணுவார். உங்கள் பிதா பரமண்டலங்களில் இருக்கிற பிதா, உங்கள் பிதா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்று சொல்லி ஒரு 3 அதிகாரங்களுக்குள்ளாக தன்னுடைய பிதாவை 17 தடவை பயன்படுத்துகிறதை நாம் அந்த மலைப்பிரசங்கத்துல நாம் வாசிக்கிறோம். சோ அப்ப பழைய உடன்படிக்கையில மல்கியா மூலமாய் கேட்ட கர்த்தர் இந்த நாட்கள் நம்ம இடத்துல எவ்வளவு கேட்பார். நான் இப்படிதான் நான் யோசித்து பார்த்தேன். நான் பிதாவானால் நாம் 2 கொரிந்தியர்ல இப்படி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். எப்படின்னா, நான் பிதாவானால் நீ அசுத்தத்தை தொடுவது எப்படி? நான் பிதாவானால் இருளோடும் அநீதியோடும் விக்கிரகங்களோடும் அவிசுவாசிகளோடும் உனக்கு ஏது பங்கு, உனக்கு ஏது சம்பந்தம்? நீ பிதா என்ன சொல்ற, நீ எப்படி நீ இவைகளோடு கூட நீ எப்படி நீ சம்பந்தம் கொள்ற அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கும் புதிய உடன்படிக்கையில. நான் பிதாவானால் நீ உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளை எப்படி உன்னால் அன்பு கூற முடியும்? பிதான் சொல்றிய என்ன, எப்படி நீ அன்பு கூற முடியும்? நான் பிதாவானால் நாளைய தினத்தை குறித்தும் புசிப்பை குறித்தும், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி இவைகளுக்காகவும் நாளைய தினத்துக்காக எப்படி உன்னால கவலைப்பட முடியும்? என்ன நீ பிதான் சொல்றிய? தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் புத்திரர். அப்ப நீ என்ன தகப்பன் சொல்ற, நீ சிக்ஷை நீ சகிக்கலையே, நான் உனக்கு தகப்பன் ஆனா ஏன் சிக்ஷை நீ சகிக்கல? அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கும். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் எவ்வளவு டிஃபரெண்டா ஆண்டவர் கேட்க வேண்டியதா இருக்கும். சோ இப்படி எல்லாம் நான் காரியங்கள் என்ன, ஆண்டவரே நான் பிதான் கிளைம் பண்றோம், பரலோக பிதாவே என்று சொல்லி நான் பிதான்னு சொல்லிட்டு கிளைம் பண்ற நாங்க அநேக சூழ்நிலைகளே கூட லைஃப்ல அவைகளுக்கு ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறது இல்ல. நீங்க கேக்குறீங்க, நான் பிதான் சொல்றேன், என்ன பிதான் கூப்பிடுறேன், கிளைம் பண்றேன், ஆனா அது மாதிரி வாழலையே.
சோ அப்படி ஒரு சத்தியத்தை இந்த காலையில நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் பிதா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்ப இந்த வார்த்தையை நான் எப்படி எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, நான் இப்படிதான் எடுத்துக்கொள்றேன். நான் உனக்கு பிதாவானால், நீ எனக்கு புத்திரன், நீ எனக்கு புத்திரி, நீ என்னுடைய குமாரன் குமாரத்தி, நான் உனக்கு பிதா அப்படின்னா, பிதா கிளைம் பண்ற நீ சத்ருவை என்ன எப்படி சிநேகிக்காம இருக்க முடியும்? சபிக்கிறவனை எப்படி நீ ஆசீர்வதிக்காம இருக்க முடியும்? பகைக்கிறவனுக்கு எப்படி நன்மை செய்யாம இருக்க முடியும்? நிந்திக்கிறவனுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணாம இருக்க முடியும்? அப்படி செய்யல. ஆனா நான் ஃபாதர் கிளைம் பண்றேன்னா, நான் என்னை நானே வஞ்சித்துக் கொள்றேன். எப்படி இஸ்ரவேலர்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துல தங்களை வஞ்சித்துக் கொள்றாங்களோ, அதே போலதான் இன்னைக்கு இந்த வார்த்தை அப்படியே நமக்கு அப்படியே ஆகும். சோ இந்த 44ஆம் வசனத்தை இதுல இந்த வசனத்தை குறித்து ஒரு 3 படிநிலைகளை இந்த பார்த்தேன். மத்தேயு 5:44 உள்ள ஒரு 3 ஸ்டேஜஸ் நான் இந்த வசனத்தை பார்த்தேன். ஒன்று, நம்மளுடைய சத்துருக்களை, சமயங்களில் நம்மளுடைய சத்துரு நம்மளுடைய வீட்டாரே கூட சத்துருக்களா இருக்கலாம், நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், நம்மளுடைய குடியிருப்புல இருக்கலாம். சத்துருக்களை, சபிக்கிறவர்களை, பகைக்கிறவர்களை, நிந்திக்கிறவர்களை, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் இருக்கிறது. அவர்கள் செய்த செய்கைக்கு பிரகாரமாய் அவர்களுடைய டிட் ஃபார் டேட், சரிக்கு சரி, நீ என்ன அவமானப்படுத்தினியா, நீ என்ன சபிச்சியா, நீ என்ன பகைச்சியா, நிந்திச்சியா, துன்பப்படுத்தினியா, அதுக்கு நான் சரிக்கு சரி செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா, தட்ஸ் a primary stage. ஆண்டவர் சொன்னார்ல, அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுல 30%, 30, 60, 100 சொல்றது போல நான் இப்படி பாக்குறேன். பிரைமரி ஸ்டேஜ் செய்யாமல், பதிலுக்கு பதில் செய்யாமல் இருப்போம். ஆனால் செய்கைக்கு தக்கதாக ஒரு செய்கை செய்யாமல் இருந்தா ஒரு 30%. அதையும் தாண்டி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. இவைகள் எல்லாம் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல அந்த 3 ஸ்டேஜையும் நான் அந்த வசனத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம், 29ஆம் வசனம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. அது சபிக்கிறவனோ, துன்பப்படுத்துகிறவனோ, பகைக்கிறவனோ, சத்ருவோ, நிந்திச்சவனோ, அவன் செய்கைக்கு செய்த பிரகாரம் நானும் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. இது ஒரு ஸ்டேஜ். இதை தாண்டி சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவரே நீ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், ஓகே, அவன் செய்த பிரகாரம் நான் செய்யல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபடியும் பிறந்தேன் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜை கடந்துவாங்க. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அதே 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் சத்ரு, உன்னை பகைத்தவன், உன்னை சபித்தவன், உன்னை துன்பப்படுத்தினவன், உன்னை நிந்தித்தவன், உன் மயிரை கத்தரித்தவன், உன்னை வைத்தவன், அவன் விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. இது அதோட அடுத்த ஸ்டேஜ். சிலர் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க, பதிலுக்கு பதில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். சில பேருடைய டெஸ்டிமனி கூட இப்படி சொல்லுவாங்க. சில பேருடைய டெஸ்டிமனியே
சில பேருடைய டெஸ்டிமனி கேட்கிறப்ப நான் பார்த்து ரொம்ப துக்கப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட்டனேன்னு பாக்குறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு பாக்குறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு பாக்குறேன், நான் சர்ச்சில் இருக்கிறேன்னு பாக்குறேன், நான் மாத்திரம் சர்ச்சில் இல்லாம இருந்திருந்தேன், நான் மாத்திரம் ஞானஸ்தானம் எடுக்காம இருந்திருந்தேன், நான் மட்டும் சபைக்கு வராம இருந்திருந்தேன், உன் பொழப்பு என்ன தெரியுமா, நீ என்ன பண்ணுவோம் தெரியுமா, நீ யார் தெரியுமா, நான் எப்படி எல்லாம் இருந்தவன் தெரியுமா அப்படின்னு ஒரு மனுஷன் தன்னுடைய பழங்காலத்தினுடைய இருந்த காரியத்தை வெளிப்படுத்துறான்னா, ஐ டவுட் ஹிஸ் சால்வேஷன். அவன் உண்மையிலே மறுபடியும் பிறந்திருக்கிறானா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானாங்கிறது பெரிய கேள்வி. சிலருடைய வெளிப்பாடு அப்படி வரும், அந்த பழைய துர்க்குணம். ஏதோ இன்னைக்கு சபையில இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கையை கட்டி போட்டது மாதிரி. அதெல்லாம் வெரி வெரி பிரைமரி ஸ்டேஜ், வெரி பிரைமரி ஸ்டேஜ். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சத்துரு இடரும் பொழுது, சத்துரு விழும் பொழுது அவருடைய இருதயம் என்ன ஆகும் அப்படின்னா, சந்தோஷம், களி கூறுதல் அப்படின்னா ஃபெயிலியர். சிலர் இதையும் தாண்டணும்னா, நம்மளுடைய சத்துருவோ நம்மளுடைய அவர்கள் இடரும் பொழுதும் விழும் பொழுதும் நாம் சந்தோஷப்படாமல் களி கூறாமல் இருந்தோம் அப்படின்னா, அந்த 2வது ஸ்டேஜையும் நாம் தாண்டிட்டோம். அதையும் தாண்டி மேன்மையான இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. எங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 25:21. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். இது மேன்மையான ஸ்டேஜ். இது 100% ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல சொன்ன வார்த்தை, நன்மை செய், ஆசீர்வதி, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்கு ஆகாரம் கொடுக்குற. அப்ப எத்தனை ஸ்டேஜ் மேல போக வேண்டியதா இருப்பாரு. சரிக்கு சரி செய்யாமல் இருக்கிறது, அல்லது அதை தாண்டி மேன்மையான ஸ்டேஜ் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாமல் கறி கூறாமல் இருப்பது, அதையும் தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது, நன்மை செய்து நமக்கு அவர்களை ஜெயிக்கிறது, அவர்கள் தலையில அக்கினி தலையில குவிக்கிறது. சோ பிரியமானவர்களே, இந்த 3 வார்த்தையிலும், இந்த 3 வசனங்களிலும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியமா இருந்தாலும் சரி, 2வது ஸ்டேஜ்லயும் 3வது ஸ்டேஜ்லயும் எல்லாவற்றிலும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து இந்த வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எவ்வளவு அவர் வார்த்தை, அவருக்கு மாம்சமான வார்த்தைகள் அவருக்கு. நாம் இங்க வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9. ஆண்டவர் எருசலேமுக்கு போக 51ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு அது ஒரு ஷேம், ஒரு அவமானம் போல. கொஞ்சம் ஷாக்கட். அந்த கிராமத்தின் வழியா அவர்கள் போயிருந்தாருன்னு எருசலேமுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த சமாரியர்கள் அவ்வூரார் அவரை என்ன செய்யல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளார வரக்கூடாது, யூதர்களாகிய நீங்கள் இயேசுனுடைய கம்பேனியன்ஸ், நோ யூ ஷுட் நாட், நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், வேற வழியா சுத்திட்டு போங்க. எவ்வளவு பெரிய அந்த இடத்துல ஒரு ஷேம், ஒரு ஹியூமிலியேஷன். ஜீசஸ்க்கு ஒரு கிராமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு போக முடியல. இது அவருக்கு நிறைய பழக்கம், அவருக்கு பழக்கம். ஒரு இடத்துல கெனசரேத்தினுடைய படகு தாண்டி கெனசரேத்தினுடைய பகுதிக்கு போய் கப்பல்ல இறங்குவார். இறங்கி அங்க ஒரு பிசாசு பிடித்தவர்களை அவர்களை சுகமாக்கி, அவர்களை சுஸ்தமாக்கி, அவர்களை புத்தி தெளிய வச்சு அந்த காரியத்தை செய்து முடித்த உடனே அவர் ஊரார் வருவாங்க, கும்பிடு போட்டு நீ உள்ளார உன்னை ஏத்தணும் அப்படின்னா, இப்பே நீ உள்ளார வந்து கரை ஏறி உள்ளார வரும் பொழுதே
எங்களுக்கு இத்தனாயிரம் பன்றி போயிடுச்சு, எங்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட பன்றிகள் எங்களுக்கு லாஸ், எங்களுடைய பிசினஸ் கிளாஸ். நீ இன்னும் உள்ளார வந்தீங்கன்னா எங்களுடைய கிராமம் என்ன ஆகுமே தெரியாது. கும்பிடு போட்டு அப்படியே போயிட்டுட்டாங்க. ஷேம். அந்த இடத்துல எல்லாம் ஹியூமிலியேஷன். உள்ளார வராத, என் கிராமத்துக்குள்ளார உள்ளார வராத. ஏன் அவர் பெத்லஹேம் சொல்லும் பொழுது சத்திரமே அவர் ஏற்றுக்கொள்ளல. சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லை. சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. பிறந்த பொழுது, பிறக்கிற சூழ்நிலையில் பூமிக்கு மனுஷகுமாரன் வரும் பொழுது, மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது பிறக்கிறதுக்கே சத்திரத்துல என்ன இல்லைன்னா இடம் இல்லை. அப்புறம் எங்க சமாரியர்கள், அப்புறம் எங்க ஜெருசலேம், அப்புறம் எங்க கெனசரேத்? நோ. சோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். வானத்துக்கு பூமிக்கு அதிபதியாகி அவர் ஏற்றுக்கொள்ளல. பிரியமானவர்களே, நம்மள யாராவது சிலர் ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுங்க, நம்ம எவ்வளவாய் நம்ம டெம்ப்ட் ஆகும், நம்ம எவ்வளவாய் சோதிக்கப்படுறோம், நம்மள அக்செப்ட் பண்ணிக்கல, நம்மள உள்ளார உடல. சோ ஜீசஸ் அது வழியா கடந்து சென்றார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப 54 வசனத்துல குணப்படாத சீஷனுடைய ஸ்பிரிட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாம் கட்டளையிட சுத்தமா என்று கேட்டார்கள். இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். சொல்லலாம், என்ன ஸ்பிரிட்? நீ என்னை ஏற்றுக்கொள்ளல, உன் செய்யக்கு தக்கதாக நான் செய்வேன். சீஷனுடைய ஸ்பிரிட் என்னை ஏற்றுக்கொள்ளல, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்கணும், நீ அழியணும், நீ என்னை ஏற்றுக்கொள்ளாதனால நீ அழியணும். என்ன ஸ்பிரிட், என்ன ஆவியது? ஜீசஸ் அந்த ஸ்பிரிட்டை சீஷரிடத்துல கண்டார், அதட்டினார். குணப்படாத உங்களுடைய ஆவி, அவர்கள் செய்திக்கு தக்கதாக நானும் செய்வேன், வெஞ்சன்ஸ் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், பழைய உடன்படிக்கையில நாம் தெரியும், டேவிட் நன்மை செய்திருப்பார், நாபாலுக்கு நன்மை செய்திருப்பார். அவனுடைய மந்தைகளுக்கு எல்லாம் ஒரு அரண் போல பாதுகாத்தவர். ஆனால் அவனுடைய பசி ஆற்றுவதற்காக அப்போ கேட்டு அனுப்பிச்சு விட்டா, நாபால் அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்களை பேசி அனுப்பிச்சிருந்திருப்பான். உடனடியா தாவீதுக்கு உடனே கோவம். பொழுது விடியறதுக்குள்ளார நாபாலுடைய சகலத்தை நான் கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டு வைராக்கியம் வந்தார். தேவன் தடுத்தார். அவன் செய்திக்கு தக்கதாக, அவன் செய்த பிரகாரம் நான் செய்வேன். நான் தீமைக்கு, அவன் செய்த அவமானத்துக்கு, தீமைக்கு நான் தீமை செய்வேன்னு சொல்ல நினைச்சான். ஆனா தேவன் தடுத்தார். தேவன் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அபிகாயின் மூலமாய் தேவன் அவனை தடுத்து பாவம் செய்யாது பிடிக்க கர்த்தர் அவனை தடுத்தார். சோ இந்த ஸ்பிரிட் நம்மளுடைய மாம்சத்துல, ஃபிளஷ்ல இருக்கு. அவர்கள் செய்திக்கு வெஞ்சன்ஸ் எடுக்கிற ஸ்பிரிட், பழிக்கு பழி வாங்குறது, நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள். இதெல்லாம் நாம் மாம்சத்துல நாம் சோதிக்கப்படுறோம் அநேக சூழ்நிலையில். ஒரு முறை என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சூழ்நிலையில ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். இவைகளெல்லாம் நான் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய குடியிருப்பு எப்படி இருக்குன்னா, என்னுடைய குடியிருப்புக்கு நேர எதிர்த்தாப்புலதான் என்னுடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளி. ஜஸ்ட் ஆப்போசிட், என் வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் என்னுடைய 4 பிள்ளைகளும் படித்த பள்ளி நேர் ஏற்ற வேண்டும். ஜஸ்ட் ஆப்போசிட், ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான். ஒரு முறை என்னுடைய சன்ல 4 சன்ஸ்ல ஒரு பையன், அது எக்ஸாம் டைம், ஒரு ஆஃப் இயர்லயும் ஒரு குவார்டர்லி எக்ஸாம் டைம்ல பரீட்சை எழுதி கொண்டிருந்த டைம். அன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். அதுல அந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த டீச்சர், அவருடைய ஆசிரியர், ஒரு வென் டயக்ராம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு வட்டம், சர்க்கிள்ஸ் போடுறதான ஒரு வென் டயக்ராம்ஸ், அந்த படத்தை நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, யூ மஸ்ட் யூஸ் காம்பஸ். கவராயத்தினாலதான் நீங்க வட்டம் போடணும். அவசரமா நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கைனாலெல்லாம் இப்படி எல்லாம் வட்டம் போடக்கூடாது, யூஸ் காம்பஸ் அப்படின்றார்.
அவர் ஆக்சுவலா இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுத்திருந்தார். என்னுடைய சன் மேத்தமெட்டிக்ஸ் அவன் நல்ல ஃபுல்லா செய்யணும், நல்ல அதிக மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யல அப்படின்னா கவனிக்கல. காம்பஸ் யூஸ் பண்ணாம அல்லது மற்ற சில சில செட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல உள்ளதான அந்த ஹோல்ஸை பயன்படுத்தி அந்த வட்டத்தை வரைஞ்சிருக்கலாம். ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா கரெக்டா வரைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா கையாலே என்ன செஞ்சிட்டான் அப்படி without using compass or set squares he used to அந்த படத்தை அப்படியே வட்டத்தை வரைஞ்சான். 3 வட்டம் அப்படியே வென் டயகிராம்ஸ் அப்படியே சூப்பர்வைஸ் பண்றதுக்காக இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்துகிட்டே இருந்தவர் டக்குனு இவன் ரூம்குள்ள போய் பார்த்துட்டாரு. பார்த்தா இவன் வித்தவுட் யூசிங் காம்பஸ் கையாலே இப்படி என்ன செஞ்சான் அப்படின்னா இப்படி வட்டம் வரைஞ்சான். என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல சும்மா கண்டிச்சிருக்கலாம், நான் உனக்கு சொன்னனே ஏன் மீறி நீ செய்யற அப்படின்னு சொல்லலாம், இல்ல நீ வந்து ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு வா, பிரின்சிபலை பார்த்துட்டு வான்னு சொல்லலாம். ஆனா என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா அவசரத்துல உலகத்தார் தானே ரட்சிக்கப்படாதவர்கள், அந்த ஆசிரியர் என்ன செஞ்சிட்டாருன்னா இட்ஸ் a young man எக்ஸாம் ஹால்லேயே என்னுடைய சன்னை வந்து பலார்னு 2-3 அரை விட்டார். பேப்பரையும் பிடிக்கிட்டார். அவனை அரைஞ்சது மாத்திரம் இல்லாம அவனுடைய பேப்பரையும் பிடிக்கிட்டு நேரா பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இவன் பரீட்சை ஹால்ல அங்கிருந்து எடுத்துக்கிட்டு அவனுடைய பிரின்சிபல் ரூமுக்கு வந்து நிக்கிறான் வாசல்ல. என்னுடைய ஒய்ஃப் சிஸ்டர் ஜஸ்ட் ஆப்போசிட் நேரா ஆபீஸ்ல வாசல்ல நிக்கிறத அவன் பார்த்துட்டான். இவங்க யதார்த்தமா வந்தவங்க என்னடா அவன் பரீட்சை மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய காலையில பரீட்சைக்கு அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தான், பிரின்சிபல் ரூம் வாசல்ல நிக்கிறாங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் ரூம். என்னன்னு இவங்க அப்படியே பதச்சிட்டு நிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன செய்தி போயிடுச்சு அப்படின்னா there is being misunderstood, நாம் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறதான சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சம்பவிக்கும். அது அவனுக்கு ஒரு அப்படி ஒரு சம்பவம் அப்படி. அதுக்குள்ள செய்தி என்ன வந்துருச்சு அப்படின்னா வராண்டால, மேல் மாடியில, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, ஆபீஸ்ல ஏன் இந்த பையன் வந்து ஆபீஸ்ல நிக்கிறான், பரீட்சை சமயத்துல ஏன் நிக்கிறான், ஏன் மேத்தமெட்டிக்ஸ் சார் அவனை பலார்னு கண்ணத்துல அரைஞ்சார், என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. அவன் கையால வரைஞ்சான், வட்டத்தை இப்படி கையால வரைஞ்சாங்கிறது மாறி எப்படி பிறண்டு போயிடுச்சு அப்படின்னா கையில எழுதி வச்சுக்கிட்டு, கையில வரைஞ்சு வச்சுக்கிட்டு, கையில வரைஞ்சு வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு அவன் படம் போட்டான் அப்படின்னா தட் மீன்ஸ் அவன் காப்பி அடிச்சான், தவறாய் அவன் நடந்து கொண்டான் அப்படிங்கிற மாதிரி மேலைகள் எல்லாம் உருவாகி சிஸ்டர் ஒண்ணுமே புரியலையா, ஒய்ஃபுக்கு அங்கே பார்த்துட்டே இருக்காங்க, என்னதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் கேட்க முடியாது. வீட்டு வாசல்ல தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை மறுபடியும் பிரின்சிபல் அவனை கண்டிச்சு மேல எங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு ரூம்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் பேப்பர் வாங்கி அவன் பரிசு எழுதிட்டாங்க. அந்த பிரின்சிபல் ரூம்ல இருந்த இன்னொருத்தருடைய கரஸ்பாண்டன்ட் அவரு வந்து விசாரிச்சிருக்கிறாரு, என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு. நடந்ததை வந்து கேட்டப்ப இந்த மாதிரி நான் கையால வரைஞ்சிட்டேன். உடனே அந்த கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கையால இப்படி வரைஞ்சதுக்கா இப்படி நீ வந்து இப்படி பேப்பரை பிடுங்கி வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சு அனுப்பிச்சிருக்க, போப்பா நீ போனி நீ பச்சல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனால் பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வித்தியாசமா போயிடுச்சு. மதியம் ஒரு 1 மணி போல சிஸ்டர் ரொம்ப பதச்சு போய் அவனை முதல்ல வந்தோன்னு விசாரிக்கணுமேங்கிறதுக்காக, என்னப்பா நான் அது மாதிரி கேள்விப்பட்டேன், என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஓகே நீ காப்பி அடிக்கல அப்படின்னு. ஐயோ நாம ஏமா காப்பி அடிக்கிறேன், நான் என்னைக்கு காப்பி அடிச்சிருக்கேன், நான் காப்பி அடிக்கல. அப்புறம் எப்படி இது அப்படின்னு, எனக்கு என்ன தெரியாது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு. வெளியில எல்லாம் நீ வந்து நீ கையில ஏதோ வரைஞ்சு வச்சுக்கிட்டு நீ பரீட்சை எழுதுறேன்ல சொன்னாங்க. ஐயோ நான் கையால இப்படி வரைஞ்சேன், ஓ காட். சரி நீ காப்பி அடிக்கல, அது போதும்டாடு. வாத்தியார் உன்னை அடிச்சது போக்குவரத்து கூட எனக்கு பெரிய காரியம் கிடையாது, நீ காப்பி அடிக்கல. நான் காப்பி அடிக்கல, அவங்களே என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நான் ஈவினிங் வர்றேன். நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நான் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்,
இப்ப மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரை குறித்து எனக்கு இப்ப என்ன வருதுன்னா என்னுடைய ஃபிளஷ்ல கேட்கணும், பிரின்சிபல் ரூமுக்கு போகணும், கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு மறுநாள் போகணும், அந்த ஆசிரியரை வர சொல்லணும், அந்த மேத்தமெட்டிக்ஸ் சார நாளைக்கு வர சொல்லணும், கேட்கணும். எப்படி எக்ஸாம் ஹால்ல எப்படி நீ என் பையனை வந்து நீ அடிச்ச, எல்லாரும் முன்னாலும் எப்படி நீ அடிச்ச, எப்படி நீ ஹியூமிலியேட் பண்ண, எப்படி பேப்பரை நீ புடுங்கின, எப்படி எல்லாருக்கும் முன்னாலும் நீ கண்ணகண்ணமா நீ அரைஞ்ச அப்படிங்கிறத ஒரு விதமான ஸ்பிரிட் வருதில்ல, சரிக்கு சரி வாங்கணும், டிட் ஃபார் டேட் நாம கேட்கணும் செய்யணுங்கிறதான ஒரு ஸ்பிரிட் வருது. That is flesh. அப்பதான் ஆண்டு சொல்றாரு, நோ 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 நோ, இத நீ கேட்க கூடாது. நம்மளுடைய பிள்ளைகள், நாமும் சரி நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, ஹியூமிலியேஷன் அப்படிங்கிற வேல்யூ they have to cross. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல், ஹியூமிலியேஷன் அப்படிங்கிறதான பாத்திரத்தில் சிறு வயதாய் இருக்கும் பொழுதே, சிறு பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே நம்மளுடைய பிள்ளைகள் valley of humiliation they have to cross. பள்ளத்தாக்கில், சிறுமையின் பள்ளத்தாக்கில் கடந்து போகணும். எந்த பாத்திரத்தில் அவர்கள் பானம் பண்ணணும் அப்படின்னா, சிறுமை, அவமானம், நிந்தை, சிறுமைப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறதான அந்த கப்புல பிள்ளைகள் பாத்திரம் பண்ணணும். நான் உடனே நம்மளுடைய மைண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய மைண்ட் யூஸ் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு அப்புறம் என்ன செக்யூரிட்டி இருக்கு, அவன் humiliated, no no no, that is secondary, that is secondary. We should not use our brain, mind. நம்ம ரீசனிங் எல்லாம் நம்ம பயன்படுத்துறதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்டவரே ஜீசஸ், நீங்க சென்ற அடிச்சு விடுங்கள, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இதுல சொல்லணும், அந்த கப்ல நாங்க பானம் பண்ணணும். ஆண்டவரே சரிக்கு சரி செய்யறது வேண்டாம். இப்ப நான் கேட்கறது எவ்வளவு நேரத்துல கேட்டலாம் அப்படின்னா, வித்தின் a few minutes நாம அவரை வரவழைக்கலாம், பிரின்சிபல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேட்டலாம். ஆனால் அது முதற்கொண்டு நாளைக்கு மறுபடியும் யாருக்கு சிரமம் தான் வரும் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைக்கு தான் அந்த இடத்துல சிரமம் வரும். டீச்சர்ஸனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ஆஸ் எ டீச்சர் எனக்கு தெரியும். ஃபிளஷ்னுடைய மென்டாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவரே வேண்டாம், லெட் அஸ் ஃபர்கிவ். எப்ப நல்ல சந்தர்ப்பம், பிள்ளைகளுக்கு முன்பாக அல்லது ஆசிரியர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டது மாத்திரம் இல்ல, அடிபட்டது மாத்திரம் இல்ல, நீ ஒரு வாத்தியார் பையன், மேக்ஸ் வாத்தியார் பையன் மேக்ஸ் பரீட்சையில காப்பி அடிச்சான், மேக்ஸ் வாத்தியார் பையன் மேக்ஸ் பரீட்சையில கையில எழுதி வச்சுக்கிட்டு காப்பி அடிச்சான்னு சொல்லிட்டு இப்படி உன் பேர்ல ஒரு ஒண்ணு இருந்துச்சுன்னா, தட்ஸ் குட், கிவ் தேங்க்ஸ், நல்லது. ஜீசஸ் போல நாம் மாறுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. இயேசு தான் செய்யாத ஒன்றுக்காக, நான் எடுக்காத ஒன்றை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று, செய்யாத ஒரு காரியத்துக்காக நான் தண்டிக்கப்பட வேண்டியதாயிற்றுன்னு சங்கீதக்காரங்க இயேசு கிறிஸ்து நான் வாசிக்கிறது போல, நமக்கு வெஞ்சன்ஸ் ஸ்பிரிட் நோ. நான் எந்த சூழ்நிலையில் நான் வெஞ்சன்ஸ் எடுக்கிறது, சரிக்கு சரி எடுக்கிறது, நீ எப்படி நீ செய்யலாங்கிறது கேட்கறது பிரியமானவர்களே. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து போகும் பொழுது, நாம் அவமானப்படும் பொழுது, சிறுமிப்படும் பொழுது, சபிக்கப்படும் பொழுது, நான் சரிக்கு சரி செய்வேன் அப்படிங்கிற செய்யாம இருக்கிற ஒரு பாடத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ளணும். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில இது மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையில இது மாதிரி நான் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடந்து சென்றிருக்கலாம். அவங்க செய்த பிரகாரமாய், இவங்க செய்த பிரகாரமாய், மாமியார் செய்த பிரகாரமாய் மருமகள், மருமகள் செய்த பிரகாரமாய் மருமகன், மாமியார், அல்லது ஒரு சகோதரன் செய்த பிரகாரமாய் ஒரு சகோதரன், வேலை ஸ்தலத்துல நோ டிட் ஃபார் டேட், சரிக்கு செய்தி செய்தல்ங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக தீமையை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, இது ஒரு ஸ்டேஜ். ஓகே, நீதிமொழிகள் அடுத்த நாம் அந்த 2வது ஸ்டேஜுக்கு நாம் போனோம். ஒன்று வெஞ்சன்ஸ் எடுக்காம இருக்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20, அதுல நாம் அடுத்த ஸ்டேஜ் நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனம், உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் கலிகுறாது இருப்பதாக. வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், இதுலயும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த டேவிட்டை குறித்து நான் சொல்கிறேன். டேவிட் சவுல் ராஜாவினால் எவ்வளவாய் தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படிக்கு அவன் ஓடின ஓட்டம், சரியான தூக்கம் இல்ல, சரியான சாப்பாடு கிடையாது, சரியான இடம் கிடையாது. அவன் வாழ்நாள் முழு வனாந்திரங்கள்லையும் குகைகள்லையுமே தன் வாழ்நாட்டில் ஓடி 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 நாட்களை கழித்தவன். அப்படிப்பட்டவன் ஒரு நாள் ஒரு செய்தி கேள்விப்படுறார். என்ன செய்தி கேள்விப்படுறாரு அப்படின்னா, சவுல் மரிச்சிட்டார், சவுல் விழுந்தார். அமலேக்கியர்களுடைய கையில ஒரு அமலேக்கியன் அவனை எடுத்து அவனை என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, எடுத்து உருவ குத்தி அவன் கீழே விழுந்து அவனுடைய கோரமான ஒரு முடிவை குறித்தெல்லாம் கேள்விப்படும் பொழுது, இந்த பிலிஸ்தீனுடைய யுத்தத்துல, ஹபாடா, என்னை இத்தனை வருஷமா என்ன துரத்துனேன், என்னுடைய பிராணனை வாங்க தேடி என்னுடைய சத்ருவாகிய சவுல் மரித்தான், ஹபாடா எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படல. அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த வசனத்தை நாம் அறிந்திருப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது சவுலின் பேரிலும் 17ஆம் வசனம் யோனத்தான் பேரில் புலம்பல் பாடினான். அவன் பாடின புலம்பல் என்னவென்றால் 19ஆம் வசனம், பியூட்டி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலியில் விழுந்து போனார்கள். என்ன ரியல் ஸ்பிரிட்! பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனுஷனாகி தாவீது நமக்கு எவ்வளவாய் சேலஞ்ச் பண்ற. கிட்டத்தட்ட அவனுடைய பிராணனை வாங்க தேடினதான ஒரு தெல்லு பூச்சி, ஒரு செத்த நாய் போல இருக்கிற என்ன ராஜா இவ்வளவு தேடுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, அவனுடைய வாழ்நாளில் அவன் மரித்தான் சொன்ன உடனே அவனுக்காக சந்தோஷப்படாமல் கழிவுறாத ஒழுகி அவன் பேரில் புலம்பல் பாடினான். அப்ப புலம்பல்ல இருந்து என்ன வார்த்தை ஹிருதயத்திலிருந்து வருதுன்னா, ஹோ பியூட்டி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் அலங்காரமே. அப்ப எப்படி பார்த்தான் என்றால், இஸ்ரவேலின் அலங்காரமாய் பார்த்தவன். விமானவர்களே, நம்மளுடைய ஆவியை நாம் செக் பண்ணி பார்க்கணும். ஒருத்தருடைய காரியத்துல விழுந்தாங்கன்னு வச்சுங்க, விழுந்தாங்கன்னா, அப்பாடா விழுந்தாங்கப்பா, இடரல் நீங்கிடுச்சு, இடரல் நீங்கிற்று, சத்துரு விழுந்தான், ஹவாடா என்று இருதயம் கலிகூர்மானால், பிரியமானவர்களே, நாம் இன்னும் பிதாவே அப்படின்னு சொல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, நாம் தகுதி இல்லாதவர்கள். பழைய ஏற்பாட்டினுடைய டேவிட். ஓகே, நாம் அதற்கு முன்னதாக ஒபதியான ஒரு புஸ்தகம் இருக்கு. ஒபதியா, ஆமோஸ்க்கு யோனாவுக்கு முந்தின புஸ்தகம், ஆமோஸ்க்கு அடுத்த புஸ்தகத்தில் ஒபதியா. நான் நினைக்கிறேன் இந்த ஒபதியாங்கிறதான இந்த ஒரு புஸ்தகம் 21 வசனங்களை மட்டுமே கொண்டது. ஒபதியா 21 வசனங்களை கொண்ட சின்ன ஒரு தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம். அதுல உள்ள சத்தியமே என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சத்தியத்தை தான் வலியுறுத்துது அந்த ஒபதியா புஸ்தகம். என்ன அப்படின்னா, யூதாவுடைய விழுதலில், யாக்கோபனுடைய விழுதலில் அவனுடைய சகோதரனாகிய ஏசா கலிகூறுதல். இதான் சகோதரனாகிய ஏசா யாக்கோபனுடைய விழுதலில், அவன் இடறுதலில் அவன் சந்தோஷப்பட்டதான நிகழ்வை ஒபதியாவின் மூலமாய் ஆண்டவர் பேசினார். ஏசாவே, சகோதரனே, 10ஆம் வசனம், நீ உன் சகோதரனாகி யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். 12ஆம் வசனம், உன் சகோதரன் அந்நீர் வசமான நாளாகி அவனுடைய நாளில் நீ பிரியத்தோட பாராமலும், யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமை பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் அனுபவிக்கிற தீங்கு நீ பிரியத்தோட பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது. நீ 15ஆம் வசனம், நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். இதான் ஒபதியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம்.
நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் சகோதரனுடைய வீழ்ச்சியில, அவனுடைய விடுதல்ல, அவனுடைய இடதல்ல, கழிவுறுதல்ல, பெருமையா பேசினல்ல, அவனுடைய ஆபத்தினால பார்க்கறதுக்கு பிரியமா இருந்தல்ல, நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். உன் செய்கையின் பலம் உன் தலையின் மேல் திரும்பும். சில சமயங்கள்ல சமயமாய் ஒரு 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 திருச்சபையில, நம்மளுடைய ஐக்கிய சபையில, ஒரு திருச்சபையில, நம்மளுடைய ஒரு விசுவாசியினுடைய ஒரு குடும்பத்தில், ஒரு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், அது சகோதரனோ சகோதரியை நான் சொல்ல விரும்பல, ஒரு மகனோ ஒரு மகளோ, சபையில் உள்ள விசுவாசத்தினுடைய குடும்பத்தினுடைய மகன் ஒரு அவிசுவாசியுடன் விருப்பப்பட்டு, ஒரு அவிசுவாசியான உலகத்தில் உள்ளதான ஒரு நபரோடு கூட விரும்பி, தாய் தகப்பனுக்கு தெரியாத போய் வீட்டை விட்டு ஓடி போய் அவர் பதிவு திருமணம் செய்து கொண்ட ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல நடந்தது. அந்த அந்த திருமணம் அவர்கள் செய்து கொண்டதான அந்த திருமணத்தினுடைய அந்த போட்டோ, ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவில் இன்னொரு இடத்துல போட்டோ, கல்யாணம் பண்ணதான அந்த அவர்கள் மாலை மாற்றி கொண்டதான அந்த போட்டோ வாட்ஸ்அப்ல எனக்கு வந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே நான் ரொம்ப துக்கப்பட்டேன். நான் பார்த்தேன், நான் சரி என்னங்கிறத விசாரிப்போம், அது வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இருக்கிறதுக்குள்ளார வித்தின் அன் அவர், ஒரு மணி நேரத்துக்குள்ள, ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அப்படியே வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே வேகமாய் சர்க்குலேட் ஆகும். வாட் எ ஈவில், வாட் எ ஈவில். அப்படியே மெசேஜ் பாஸ் பண்றாங்க. ஒருவருடைய ஒரு இந்த இன்னார் வீட்டுல இன்னார் நபர் இத மாதிரி பதிவு திருமணம் செய்து கொண்டு போயிட்டாங்கிறதான அந்த போட்டோ அப்படியே சர வாட்ஸ்அப்புக்குள்ள அப்படியே பரவுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே சிம்பிள் கேள்வி. நமக்கு ஆதியில நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். உன் மகனா இருந்தா, உன் மகளா இருந்தா, உன் மகளா இருந்தா, உன் மகளா இருந்தால் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் பண்ணுவேன். நீங்க சர்க்குலேட் பண்ணுவேன். will we do it? ஒரு காலம் செய்ய மாட்டோம். இது ஊராவுட்டு காரியம் தானே, ஊராவுட்டு மக, ஊராவுட்டு பையன், அப்படியே சர்க்குலேஷன். அந்த வீக்ல சபை கூடி வரும்பொழுது அந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் எனக்கு தான் வந்தது, நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பாக்குறப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு தீயாய் பறக்குது அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, சனப்பொழுதே நீங்க மனம் திரும்பிடணும். நீங்க அறிக்கை செய்யணும். கெட் பேக், எல்லாத்தையும் நீங்க வாபஸ் வாங்கணும். எப்படி வாபஸ் வாங்கணும்னா, நீங்க யாருக்காவது இப்படிப்பட்ட போட்டோவை நீங்க யாருக்காவது நீங்க யாருக்கு அனுப்பிச்சு வச்சீங்களோ அவர்கிட்ட சாரி. இல்லைன்னா இந்த 15ஆம் வசனத்துக்கு நீங்க நடுங்கணும். நீ செய்தபடியே உனக்கு செய்தப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமையில் திரும்பும். Will you do it for your daughter or son? Never. நான் மூடி மறைக்க தான் பார்ப்போம். அப்ப அன்பின் பிரமாணம் இல்ல. அன்பு இருந்தா சகல பாவங்களையும் மூடும். ஐயோ இப்படி காரியம் நடந்துருச்சு, என்ன ஏது அப்படின்னு அது வாட்டி பறக்குது அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஜனங்கள் மெய்யாகவே விசுவாசிகள் மனம் திரும்பினாங்க. சாரி சிஸ்டர், இதை நான் டெலீட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுங்க, இந்த போட்டோவை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நான் வருத்தப்படுறேன். நாம் யாத்ராக புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம், யாத்ராக புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், பழைய உடன்படிக்கையில் ஆண்டு சொல்லிக் கொடுத்தார். யாத்ராக புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவர்களுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. நம்பர் 4, கழுதையை குறித்தும் மாட்டை குறித்துமே தேவன் பேசியிருந்திருப்பாரானால், கழுதை குறித்தும் மாட்டை குறித்துமே தேவன் இப்படி பேசியிருந்திருப்பாரானால்
மனுஷர்கள் எவ்வளவு அதிகம். உன் சத்துருவின் மகளாவது உன் சத்துருவின் மகனாவது தப்பி போக கண்டால், வழி தப்பி போக கண்டால், அடுத்து விழுந்து கிடக்க கண்டாயானால் என்ன செய்யணும்? உதவிதானே செய்யணும், திரும்பல கொண்டு போய் சேர்க்கணும். இப்படியா தாரத்தப்பட்ட எடுத்து ஊதி எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தி சர்க்குலேட் பண்ணி? That's not the spirit. That's not the Christian spirit. இந்த ஆவி நல்ல ஆவி இல்லை. இயேசு ஜெருசலேமுக்கு வருகிறார். இயேசு எருசலேமுக்கு வந்து வேதத்துல 2 இடத்துல இயேசு கிறிஸ்து அழுதாருங்கிற பதிவு 2 இடத்துல இருக்கு. ஒன்று, லாசர் மரித்த அந்த கல்லறைக்கு செல்லும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். இன்னொரு இடத்துல இயேசு எப்படி அழுதார் என்றால், ஜெருசலேமை பார்த்து அழுதார். ஓ எருசலேமே, உன்னை எவ்வளவாய் உன்னை நான் கூட்டி சேர்க்கணும்னு நான் பிரயாசப்பட்டேன். எவ்வளவாய் நான் பிரயாசப்பட்டேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல நான் சேர்க்கிறதுக்கு பேர். நீ சமாதானத்துக்கு ஏதுவான காலத்துல நீ இதை உன்னை அறியலையே. இதோ உனக்கு ஒரு காலம் வரும், உன்னுடைய இந்த ஆலயங்கள்லாம், இந்த ஆலயம், இந்த அலங்குகள்லாம் இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு ஒரு காலம் வருங்கிறது இயேசு தீர்க்க தரிசனமாய் ஜெருசலேமை பார்த்தவுடன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஜீசஸ் ஆவி பாருங்க, என்னை ஏத்துக்கல, என்னை ஏத்துக்கல, மெஸ்ஸியா கிறிஸ்துவாகி என்னை ஏற்றுக்கொள்ளல. வருவான்டா, வருவான். எருசலேம் தீக்கிரையாக்கப்படும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கெல்லாம் இடிபட்டு போவோம். நல்ல சாவணும். நீங்க எல்லாம் என்னை ஏத்துக்கல, சாவணும். நீ விடணும், நான் விடணும். என்னை ஏத்துக்கல, என்னைய சிலுவையில் அரைஞ்சிங்க, என்ன பகைச்சிங்க, உங்களுக்கு நான் ரட்சணியத்துக்காக வந்தேன், என்ன நீ வந்து சிலுவையில் அறையிற, நீ நீ சாவ, நீ சாவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கலிகூர்ல அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, கலிகூறாதே. பிரியமானவர்களே, இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம ஆண்டவரே, இந்த தீமை நடந்துட வேண்டாம். அவருடைய வீடு அவருடைய பிசினஸ் சறுக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகள் தவறும் பொழுது, ஒரு நஷ்டம் அடையும் பொழுது, ஒரு தீமையாய் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, அவர் மேல ஒரு சடுதியான ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு வியாதிப்படும் பொழுது, நான் இருதயம் ரகசியமாய் கூட கலிகூறாதபடிக்கு ஆண்டவரே என்னை மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. ஓகே, கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21, 22. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு. ரொம்ப நாட்களா இந்த வசனம் எனக்கு புரியாத ஒரு வசனம். அந்த நாட்கள்ல நான் மாம்சத்தின்படி இருந்த நாட்களில் பாருங்க, நாம் எவ்வளவு அருவருப்பான கேவலமான மாம்சம் உடையவன் நான். இந்த நாட்கள்ல அப்படியே, ஓ எனக்கு சத்ரு, என் சத்ரு தலையில எரிகிற அக்கினி வருதா, சாவுடா, சாவு. உன் தலையில எரிகிற அக்கினி வரணும்னா உனக்கு நான் பசிக்க ஆகாரம் கொடுக்கணும். ஓகே, உனக்கு புசிக்க ஆகாரம் கொடுத்து, உனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து, நான் கொடுத்தா உன் தலையில எரிகிற தழல் வருதா, சாவு. நீ சாவணுங்கிறதுக்காகவே உனக்கு ஆகாரம் கொடுக்குறேன், உனக்கு நீ சாவணுங்கிறதுக்காகவே நான் தண்ணீர் கொடுக்குறேங்கிறதுனால தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீண்ட வருஷமா இந்த வசனத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் தவறாய் விளங்கி கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் அன்பின் பிரமாணத்தை தேவன் கண்களை திறந்து கொடுத்தார். அதான் புரியுது. 21ஆம் வசனத்துல, உன் சத்ரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் அன்பின் அக்கினியை, அன்பின் அனலை, அன்பின் அக்கினி தழலை உரிப்பாய். அவன் அப்படியே உருகிடுவான். இதுலயும் இந்த வசனத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் சப்பர், இயேசு கிறிஸ்துனுடைய ராபோஜனத்துக்கு அந்த கடைசி சீசர்களோடு கூட ஒரு பந்தி இருக்கையில் சத்ரு வேற யாரும் கிடையாது. சத்ருவா இருந்தவன் யார் அப்படின்னா காட்டி கொடுத்த துரோகி ஆகிய
யூதாஸ் அந்த இடத்துல வருகிறான். அவனுக்கு என்ன பசி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிற பசி. இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிற பசி, 30 வெள்ளிக்காசுக்காக உண்டான பசி. 30 வெள்ளிக்காசை பார்க்கணும், இப்ப காட்டி கொடுக்கணும். சமயம் தேடி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதுக்கு சமயம் தேடி கொண்டிருந்தான். அதனால ஆண்டவர், நீ பசியா இருக்கமே, சீக்கிரமா செய், உன் பசி ஆத்திக்க. என்ன காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு உன் பசியை ஆத்திக்க. அவன் ஒரு பசியில இருந்தான். ஆண்டவர் அந்த அவனுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா, அவனுக்கு போஜனம் கொடுத்தார், அவனுக்கு அப்பம் கொடுத்தார். அந்த ராபோஜனத்தில் அவனை வெளியில துரத்தி விட்டு அவனை கதவை சாத்திட்டு உள்ளார வாங்கன்னு சொல்லல. ஆண்டவரே, இந்த லாஸ்ட் கடைசியா இந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்த, யூதாசுடைய தலையின் மேல் என்னுடைய அன்பின் அக்கினியை அவன் தலையில நான் குவிச்சிட்டோம். என்னுடைய கடைசி முயற்சி ஆண்டவரே, என்னுடைய கடைசி முயற்சி. நான் உன்னை புறம்பாக்கல. கிட்டத்தட்ட அவன் பணத்தை திருடிக்கிட்டே இருந்தான். நான் உனக்கு ஆண்டவரும் ரட்சகருமா இல்லை, மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது கடைசி வரைக்கும் அவனை நான் ரட்சிக்கணும்னு நான் பிரயாசப்படுறேன். ஆண்டவரே, கடைசியா ஒரு சந்தர்ப்பம், அவன் காலம் நான் கழுவிடட்டும், அவனுக்கு நன்மை செஞ்சிட்டோம், அவன் தலையில அன்பின் அக்கினி தலையில நான் குளிக்கிட்டோம், அவனுக்கு நானும் சாப்பாடு கொடுக்கட்டும், நான் பானம் கொடுக்கட்டும், நான் குடிக்கிற பாத்திரத்தில் அவன் பானம் பண்ணட்டும், என்னுடைய போஜனத்தை எடுத்து அவனுக்கு நான் கொடுக்கட்டும், அவன் காலை கழுவட்டும், அவனை சேவிக்கட்டும், அவனுக்கு நன்மை செஞ்சிட்டும், அவன் தலையில நான் அக்கினியை குளிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆவி, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட் இன்னைக்கு நமக்கு வேணும் பிரியமானவங்க. நன்மை செய்கிறதுனால ஆவி. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவியுடையவர்களா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒன்று பழிக்கு பழி வாங்காமல் இருக்கிறது, செய்க்கு செய்யாம இருக்கிறது. அதை தாண்டி நம்மை பகைக்கிறவர்கள், துன்பப்படுத்துறவர்கள், நிந்திக்கிறவர்கள், சத்துக்களாய் இருக்கிறவர்கள், விழும்பொழுது இடர் பொழுது கடிக்கூடாமல் இருக்கிறது. அதையும் தாண்டி மேல் ஸ்டேஜ்ல அவருடைய தலையில நேரம் பார்க்கிறப்ப, நான் ஒரு சகோதரனை அறிவேன், என் சர்ச்சில் உள்ளதோ ஒரு சகோதரனை குறித்து நான் அறிவேன். நேரா அவர் ஒரு கிராமத்துல குடியிருக்கிறது நேர் ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட் ஹவுசஸ், ஜஸ்ட் ஆப்போசிட். அவர்கள் உலக பிரகாரமான, அவர்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள், உலக பிரகாரமானவர்கள், வீணான நியாயம், உலக கதை, மற்றவர்களை குறித்து தீது பேசுறது, ஈவில் பேசுறதுங்கிறதுனால காரியங்களினால் அவர்களை போல நம்மளுடைய சபையில் உள்ள விசுவாசங்கள் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்மளுடைய சர்ச் பீப்புள் அப்படி இல்லை. ஐயோ, இவர்கள் வீணான குப்பைகளையும் வீணான காரியங்களையும் பேசி நம்மளை கரப்படுத்துறாங்கிறதுக்காக அவரிடத்துல விலகி பாதுகாத்துட்டாங்க. கொஞ்சம் க்ளோஸ் டோர், ஆல்வேஸ் டோர் க்ளோஸ், என்ன ஆனா அது அவர்களுக்கு பிடிக்கல. என்ன, அவங்க பெரிய சபைக்கு போறாங்களா, வர்றாங்களா, கதவை மூடிக்கிறாங்க, கதவை சாத்துறாங்க, எங்களை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி வம்பு பண்ணி என்கிட்டே ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. என்னங்க உங்க சர்ச்சுக்கு வர்றவங்க இப்படி இருக்காங்க, கதவை சாத்துறாங்க, கதவை அடிக்கிறாங்க, நாங்க வெளியில திறந்தாலே கதவை சாத்துறாங்க, காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட். கடைசியில காரியங்களை விசாரிச்சு பார்த்தா அப்படி இல்லை. சோ இப்படிப்பட்ட ஃபேமிலி, ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபேமிலி. அதான் அந்த ஃபேமிலிட்ட சொன்னேன், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேளுங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நான் நன்மை செய்யணும், அவருடைய தலையின் மேல் அன்பின் அக்கினி தலையில நான் குளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் தேவன் நம்மளுடைய இருதயங்களை பார்க்கிற கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுவார் என்றால், அந்த வீட்டுல நேர் ஆப்போசிட்டா இருந்ததான அந்த சகோதரி, பிரச்சனைக்குரியதான அந்த சிஸ்டருக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல பிளட், இத்தனை பேர் பிளட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சிஸ்டருக்கு ஆபரேஷனுக்கு பிளட் தேவைப்படுன்னு சொல்லும்போது அவர் அங்கே அந்த புருஷன் தடுமாறிட்டு இருந்தார், யாரெல்லாம் பிளட் கொடுக்கணும். இதுதான் ரைட்டான சந்தர்ப்பம். நான் அந்த சந்தர்ப்பத்துல நான் போய் அந்த வீட்டாருக்கு நான் என்ன செய்யணும், நான் அந்த சிஸ்டருக்கு நான் பிளட் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த எழுத்த வீட்டில் உள்ளதான பிரதர் இமீடியட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன செஞ்சுட்டு வந்தாருன்னா பிளட் கொடுத்துட்டு வந்தார். ஸோ திஸ் இஸ் டூயிங் குட். நன்மை செய்து தீமை செய்யறவர்களுடைய அறியாமை அடக்குவது, தட் இஸ் காட்ஸ் வில் அப்படின்னு பீட்டர் சொல்லி கொடுப்பார்.
நமக்கு தீமை செய்தவர்களுக்கு திரும்ப நாம் நன்மை செய்து அவருடைய தலையில் அன்பின் அக்கினியை குவிக்கிறது தேவ சித்தம். இப்படி அவருடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம் நமக்கு பேரு சொல்லிக் கொடுக்கிறார். சோ ஜீசஸ் இப்பதான் தலையில குவிச்சார். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஜோசப், தன்னை பகைத்த தன்னை விற்று போட்டு அடிமையாய் விற்று போட்ட யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்களுக்கு கோசேன்ல பெஸ்ட் லேண்ட கொடுத்தார். பெஸ்ட் லேண்ட். ஜோசப் பழைய உடன்படிக்கையில வாழ்ந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு பொறாமை கொண்ட பகைத்த தன்னுடைய சகோதரருடைய தலை அக்கினி தலையில குடித்தார். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடங்கள்ல, நம்மளுடைய குடியிருப்புகள்ல, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல மேன்மையான இடத்துக்கு வந்துடணும். சத்ருக்கு ஸ்நேகிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவருடைய தலையில் நீங்கள் அக்கினி தலையில குவியுங்கள். அந்த இடத்துக்கு நான் வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ நீங்கள் இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பிரியமானவர்களே, நாம் நீதியில ஆரம்பிச்சு நாம் அந்த பூர்ண சர்க்குணத்துக்கு நாம் கடந்து சொல்வோமா? கர்த்தர் நம்மை கிருபையா இருப்பாங்க. இந்த வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தேங்க்யூ.